ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து ஆந்திரா ஸ்டைலில் ஒரு சிக்கன் பண்ண போகிறேங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 2 பச்சை மிளகா. நான் ஒரு 1/4 கிலோ சிக்கனுக்கு தான் பண்ணுறேன். அந்த லெவலுக்கு தான் நான் இதை எடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு இது போதும். இந்த பாருங்கள், ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு இஞ்சி 2 துண்டு, இது சின்ன வெங்காயம். இதை பேஸ்ட் மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா கழுவி நல்ல பெரிய பெரிய பீஸாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் வந்து உப்பு போட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவு. அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இதுவே தான் காரம், நம்ம வேறு எதுவும் காரத்துக்கு சேர்க்கறது இல்லை. அதனால் உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தயிருங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் காரம் கம்மியாக யூஸ் பண்ணுறது எப்பயுமே. அதனால் இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை ஊற வச்சிடலாம் 1 ஹவர். சிக்கனுக்கு ஒரு பவுடர் பேஸ்ட் அரைச்சிக்கிறோனுங்க. அதுக்கு கொஞ்சமாக ஜீரகம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை போட்டு நல்லா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. வாங்கங்க சிக்கன் பண்ணலாம். இப்போ 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்ருக்கேன். பட்டர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு பட்டர் இல்லைன்னா நெய் இருந்தால் நெய் போட்டுக்கோங்க. இதில் வந்து கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. முதல்லையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி ஜீரகம்லாம் அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரத்துலேயும் வெயிட். கொஞ்சமாக மஞ்சள் போடலாம். இப்போ வந்து இந்த சிக்கனை இதில் போட்டுடலாங்க. இது நல்லா க்ரீன் கலராக தான் இருக்கும். ஆந்திரா ஸ்டைலில் வந்து க்ரீன் சில்லி சிக்கன் இது. இதுக்கு வந்து நீங்கள் வேணும்னா வந்து நீங்கள் உங்களுக்கு காரம் கொஞ்சம் வேணும்னா இன்னொரு பச்சை மிளகா அந்த தாளிப்பு சேர்க்கும்போது சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா அப்படியே தண்ணி கிண்ணி சேர்க்க வேண்டாம். இதிலே நல்லா வெந்து சுருண்டு வரட்டும். அதை வந்து வெயிட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் மேலே. ரொம்ப வேண்டாம், நம்ம பட்டர் போட்டிருக்கோம், எண்ணெய் எல்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூக்கிக்கலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான ஒரு கிரேவி. இது சில்லி பாருங்கள் எப்படி சூப்பராக க்ரீன் சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆந்திரா ஸ்டைலில் க்ரீன் சில்லி சிக்கன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோட எனக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுங்கள்.